ஹாய், மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிரைன் விட்டா கேம், அதாவது இந்த குண்டு கேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு சில கிட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே விளையாடுவேன், பட் எனக்கு சிங்கிள் வர மாதிரி எனக்கு விளையாட தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ட்ரிக்கை வந்துட்டு சொல்லி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த கேம் இருந்தது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க. டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வாங்க, விளையாடலாம். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது. என்ன அப்படின்றத சொல்லட்டுங்களா? என்கிட்ட ஒரே ஒரு குண்டு மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அதனால் இந்த பெரிய குண்டு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் மேலே, ரைட் கீழே மேலே, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு மூவ் மட்டும் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குண்டு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருக்க குண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்க குண்டை தூக்கி ஃபர்ஸ்ட் இந்த சென்டரில் போட்டுட்டு இந்த குண்டை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ். இந்த ஃபர்ஸ்ட் மூவை ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் சொன்ன ஃபார்முலா என்ன ஃபார்முலா? லெஃப்ட் மேலே, ரைட் கீழே மேலே. இதுதான் ஃபார்முலா. மூவ் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட், அடுத்து மேலே, தென் ரைட், கீழே மேலே. அவ்வளோதான் ஃபார்முலா. இதே தான் 4 சைடும் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டேன்னா, இப்போ இந்த சைடு பண்ணினதை அப்படியே இந்த சைடு பண்ண போகிறேன். எப்படின்றத பாருங்கள். லெஃப்ட் மேலே, ரைட் கீழே மேலே. இப்போ 2 சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் சைடு சேம் அதே ஃபார்முலா தான். லெஃப்ட் மேலே, ரைட் கீழே மேலே. நல்லா ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். நீங்களுமே என் கூட சேர்ந்து விளையாண்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் மேலே, ரைட் கீழே மேலே. இப்போ 4 சைடும் விளையாண்டாச்சு இல்லையா? மறுபடியும் இதை நான் டேர்ன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு பொம்மை மாதிரி தெரியுது இல்லையா? இந்த இடத்துல இந்த சென்டர் குண்டு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் குண்டை எடுத்து இந்த சைடு போட்டு அந்த குண்டை ரிமூவ் பண்ணிடணும். மறுபடியும் அதே குண்டை எடுத்து கீழே போட்டு இந்த குண்டை ரிமூவ் பண்ணிடணும். அதே குண்டை எடுத்து லெஃப்ட் சைடில் போட்டு இந்த குண்டை ரிமூவ் பண்ணிடணும். அதே குண்டை இந்த இடத்துல போட்டு இந்த குண்டை ரிமூவ் பண்ணிடணும். அதே குண்டை மேலே போட்டு இந்த குண்டை ரிமூவ் பண்ணிடணும். அதே குண்டை இந்த இடத்துல போட்டு இந்த குண்டை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு டீ ஷேப், டீயை தலைகீழாக போட்ட மாதிரி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சென்டராக இருக்க இந்த குண்டு இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்து இந்த சைடை ரிமூவ் பண்ணி அண்டு இதை இப்படி போட்டு இதை இங்கே போட்டு இதை லெஃப்ட் சைடில் போட்டோன்னா சிங்கிள் குண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இந்த கேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.